ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிதாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம்லாம் யூஸ் பண்ணி ஒரு செமி கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேன் ஹீட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சத்தூளில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வெஜ்ஜீஸை வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வதக்கின வெஜ்ஜீஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மறுபடியும் அதே பேன்லேயே ஒரு 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா 3 சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ண மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு சில்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நம்ம வெஜ்ஜீஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும்.
இப்போது நம்ம லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சிம்மிலேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கார்னிஷ்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்ன துண்டு எலுமிச்சை பழமும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்தி, தோசை, இட்லி கூடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாடா பாய்.